The story of Samuel. சாமுவேலின் தாய் அன்னாள். அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாததால் மிகுந்த மனவேதனையுடன் தேவாலயத்தில் அழுது ஜெபித்தார். எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்தால் அவனை வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கே அர்ப்பணிப்பேன் என்று நேர்த்திக்கடன் செய்தார். கடவுள் அவர் ஜெபத்தை கேட்டு ஒரு மகனை கொடுத்தார். அவருக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார்கள். அதற்கு தேவனிடத்தில் கேட்கப்பட்டவர் என்று பொருள். சாமுவேல் பால் மறந்தவுடன் அன்னாள் கொடுத்த வாக்கின்படி அவரை சீலோவிலுள்ள தேவாலயத்தில் ஆசாரியரான ஏலியிடம் ஒப்படைத்தார். சிறுவன் சாமுவேல் அங்கேயே வளர்ந்து கடவுளுக்கு பணிவிடை செய்து வந்தார். ஒரு இரவு சாமுவேல் படுத்திருந்தபோது, சாமுவேலே சாமுவேலே என்ற சத்தம் கேட்டது. அது ஏலி என்று நினைத்து அவரிடம் ஓடினார். இது 3 முறை நடந்தது. இறுதியில் அது கடவுளின் குரல் என்பதை உணர்ந்த ஏலி, மறுபடி சத்தம் கேட்டால், ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். அப்படியே சாமுவேல் சொல்ல, கடவுள் அவரோடு பேசி, அவரை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றப் போவதை அறிவித்தார். சாமுவேல் வளர்ந்தபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தப்பாமல் நிறைவேறியது. அவர் இஸ்ரவேல் மக்களின் தலைவராகவும் தீர்க்கதரிசியாகவும் செயல்பட்டார். மக்கள் வழி தவறி போன போதெல்லாம் அவர்களை நல்வழிப்படுத்தினார். இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது கடவுளின் வழிகாட்டுதலின்படி சாமுவேல் 2 முக்கியமான அரசர்களை அபிஷேகம் செய்தார். சவுல், இஸ்ரவேலின் முதல் அரசன். தாவீது, சவுலுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகச் சிறந்த அரசன்.